ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான பால் பண்ணு தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ வாங்க இந்த பால் பன் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக ஜீனி சேர்த்து மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. இது இப்போ ஒன்றா கலந்து விடலாம். மைதா மாவும் பொடிச்ச ஜீனியும் ஒன்றா கலந்து விடலாங்க. அடுத்ததான் இது கூடவே கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்கலாங்க. அதாவது மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம போண்டா போடுற அளவுக்கு இருந்தால் போதுங்க. அதுதான் கரெக்டான பதம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுங்க. இதை அப்படியே ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அடுத்ததாக அதுக்குள்ளேயும் நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். 1 கப்பு மைதாவுக்கு 1 கப் ஜீனி கரெக்டாக இருக்குங்க. இது கூடவே ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டுங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு பாகுப்பதம் தேவையில்லை. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருந்தால் போதும். அதுதாங்க கரெக்டான அளவு. இது தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அடுத்ததான் மைதா மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிள்ளி போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. ஓரளவு வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வெந்துவிடுங்க. போட்ட உடனே திருப்பிடாதீங்க. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். இதுக்கு எண்ணெயும் அதிகமாக இழுக்காதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு இந்த கலருக்கு வரணுங்க. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தீபாவளிக்கு கூட இந்த ஸ்வீட் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. மீதி இருக்கிற மைதா மாவில் இந்த மாதிரி கிள்ளி போட்டு எடுத்துடலாங்க. இப்போ திருப்பி விடலாம். இப்போ இதுவும் பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம ஏற்கனவே இந்த ஜீனி பாகை எடுத்து வச்சுருக்கோம், அதில் போட்டுக்கலாம். ஜீனி பாகை ஆறி இருந்துச்சுன்னா லேசாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் போட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போல் ஊறட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போது நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற இதுலேயும் ஜீனி பாலை போட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஜூஸியான பால் பன் ரெடி ஆயிடுச்சுங்க. வேலை ரொம்ப ஈஸி, சீக்கிரமே செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.